சீர்காழியில் கடைசி ஒன்றிய குழு கூட்டம். புண்படுத்தி இருந்தால் மன்னித்து விடுங்கள் என கண்ணீருடன் கையெடுத்து கும்பிட்ட ஒன்றிய பெருந்தலைவர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றியக்குழு உறுப்பினர்களின் பதவிக்காலம் நிறைவடைய இருப்பதால் கடைசி ஒன்றியக்குழு கூட்டம் ஒன்றிய பெருந்தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் தலைமையில் நடைபெற்றது. 21 ஒன்றியக்குழு உறுப்பினர்களில் 17 ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய ஒன்றியக்குழு உறுப்பினர் கட்சி பாகுபாடின்றி ஒற்றுமையாக செயல்பட்டு மக்களுக்கு தேவையான வளர்ச்சித் திட்டப் பணிகளை செய்து தந்த பெருந்தலைவருக்கு நன்றியை தெரிவித்தனர். தொடர்ந்து பேசிய ஒன்றிய பெருந்தலைவர் கமலஜோதி தேவேந்திரன், 5 ஆண்டுகள் கடந்ததே தெரியவில்லை. கட்சி பாகுபாடின்றி ஒரே குடும்பம் போல பயணித்தோம் என அழுது கொண்டே பேசினார். இந்த 5 ஆண்டுகளில் ஏதேனும் உங்களை புண்படுத்தும்படி நடந்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என கண்ணீருடன் கைகூப்பி கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் துணை பெருந்தலைவர், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன். நம்ம கருத்து வேறுபாடு மூலம் அதை நாம் வெளிப்படுத்திக் கொள்ளாமல் இந்த ஒன்றியத்தை சீரும் சிறப்பமாக நாம் நிறைவேற்றிக் கொள்வோம். நான் எப்படி இங்க வந்தேன்னா 50% இடஒதுக்கீட்டுல ஒரு விபத்துக்குள்ள வந்தப்பல வந்துட்டேன். நான் ஒரு ஸ்கூல்ல கொண்டு போய் என்ன பச்சை பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டா அந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் எல்கேஜில என்ன பண்ணுமோ அதுதான் நான் வந்த நிலையை, என்னோட நிலைப்பாடு அதுதான். அந்த நன்றிங்கிற வார்த்தையை சாதாரணமா சொல்லவே முடியாது. உணர்வுபூர்வமா நான் எல்லாத்துக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி வாய்ப்புகள் இனி வரும் வராது அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். இருக்கும்போது நம்ம ஒரு இடத்துல இருக்கும்போது நம்ம சிறப்பா இருந்தோமா, நம்ம உண்மையா இருந்தோமா, நம்மளால 4 பேர் வாழ்ந்தாங்களா, நம்மளுக்காக நம்ம பதவியில் இல்லைனாலும் அரசு அதிகாரிகளாக இப்ப இருக்கிறவங்களே நீங்க அலட்சியப்படுத்தாம கேட்கிற கோரிக்கைகளை நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும். நானும் கூடாதுதான் நினைச்சு இருந்தேன். இன்னொன்னு என்ன சொல்லுன்னா, நான் அவளை சீக்கிரம் அழுவ மாட்டேன். நான் சாரிங்கிற விஷயத்த ஈஸியா சொல்லிடலாம். ஆனா மன்னிப்புங்கிற விஷயத்த நான் இவ்வளவு சொன்னதே இல்லை. ஏன்னா அதுல உயிர் இருக்குன்னு நான் ரொம்ப நம்புறேன். இந்த 5 வருஷ காலத்துல யாருமே யாரையாவது புண்பட்டுருக்காங்க. ஒரு